அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கப் போகும் கடவுள், கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகும் உறவு, குரு மற்றும் சனி பகவானுடைய தொடர்பால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய எண்ணப்படி வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நிஜத்தில் நடைபெறப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. ஸோ இன்றைய பதில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்த்து விடுவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். கண்டிப்பாக சொல்லிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வந்து தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12 ராசியில் கடைசி ராசி மீன ராசி. 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அதனால தான் என்னவோ வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் கடைசியில் கஷ்டப்பட்டு போராடித்தான் பெற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி கொண்டே தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனிவான் அமர்ந்து கொண்டு அவர் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த 2025 நவம்பர் மாதம்தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கு முன்னதாகவே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே குருவனுடைய அதிசார பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். கடகம் என்பது குருபவனுடைய உச்ச வீடு. இது அதிசார பயிற்சி. அப்படி அதிசாரமாக உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனிவான் வக்ரமாக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ சனிவான் அசுப கிரகம், குருவான் முழு சுப கிரகம். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மறுபார்வை குருவை பார்க்கல, ஆனால் குரு மட்டும்தான் சனி பகவானை பார்க்குறாரு. அப்போது ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன், புதனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி. அந்த மிதுன ராசியிலிருந்து தான் இடம்பெயர்ந்து குரு பகவான் கடகராசிக்கு வந்திருக்கிறார். மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் பெறுவார். அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல நீங்கள் போட்ட ஒரு பிளான், நீங்கள் கேட்ட ஒரு வரம்னு சொல்லலாம். இந்த வீடு மனை சொத்து பிரச்சனை, இதுக்கு மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இதை நம்ம கட்டி முடிக்க போகிறோம், எப்படி இதை நம்ம வாங்க போகிறோம், எப்படி இந்த சொத்துக்களை பிரிக்க போகிறோம், எப்படி நமக்கு வந்து சொத்து பங்கோடு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொத்துக்கள், சொந்த வீடு, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போது தீர்வடையும். அப்போது உங்களுக்கு சொந்த வீட்டுக்குண்டான வேண்டுதலை கடவுள் வரமாக கொடுக்க போகிறார். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை முடிய போகுது, கிடைக்க போகுது. ஸோ மேலும் விற்க முடியாத நிலத்தை விற்று லாபம் பார்க்க போகிறீங்க. புதிதாக வீட்டை ஆல்டர்னேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் செய்ய போகிறீங்க. சரி, இது போக வீட்டில் உள்ள பெண்களுக்கு சுபகாரியம் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அல்லது உங்களுக்கே கூட சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். திருமணமாக இருக்கலாம், அதில் ஏஜ் அட்டன் பண்ணுற விசேஷமாக இருக்கலாம், சரிங்களா, வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், போன்றவை கண்டிப்பாக நடக்க போகுது. அடுத்து கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரியாகவே மாட்டேங்குது, குழந்தை பாக்கியத்துக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அது சரியாகும். மிக முக்கியமாக ஆண்களுக்கு படிப்பு யோகம் உண்டு. படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஒரு வேலைக்கு உண்டான உத்தியோகம் உண்டு. பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமாக சனிவான் வேலைக்கு உரிய கிரகம், சரியா, அவரை குரு பார்த்துடுறார். அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு உறவுகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. அதாவது உங்களுக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் வரேன், இல்லை வேலைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எந்த உறவுகள், எந்த நண்பர்கள் வாக்கு கொடுத்தார்களோ அவர்கள் உங்களுடைய வேலை ரீதியான வாக்கை காப்பாற்றி விடுவார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் ஒரு ஜாப் கிடைக்கும். இருக்கிற பொசிஷனில் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும். அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? மேலும் கவர்மெண்ட் வேலை, அரசு உத்தியோகத்துக்கு ஸோ சிபாரிசு மற்றும் உதவிகள் செய்யக்கூடியவர்கள் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றி அந்த ஸ்தானத்தில் அவங்களை கண்டிப்பாக அமர வச்சுருவாங்க. அதுக்கு சான்சஸ் இருக்குது.
மேலும் திருமண காரியங்களில் உங்களிடம் வாக்கு கொடுத்தவர்கள் அந்த திருமண காரியம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்து திருமண வாழ்க்கையை நல்ல விதமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் அடமானத்தில் போன தங்க நகை மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு பட்ட ப்ராமிஸ், உங்கள்கிட்ட செஞ்ச ப்ராமிஸை உங்கள் பிள்ளைங்க நிறைவேற்றிடுவாங்க. பிள்ளைகளால் ஒரு பெயர் புகழ் பெற போகிறீங்க நீங்கள். அதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் மிக முக்கியமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற வரங்கள் நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் கௌரவம் பெயர் புகழோடு சேர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பிட்டு கலைத்துறை சார்ந்த அதிர்ஷ்டங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் மற்றும் தொழில் ரீதியான அதிர்ஷ்டங்கள். ஏன் தொழில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மீனராசிக்கு 10ஆம் இடம் தனுசு, அதற்கு அதிபதி குருமன், அவர் 5ல் உச்சமடைகிறார். அவர் தொழில் வேலை ரீதியான நல்ல ஒரு வரத்தை, நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போவது உறுதி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் பெண் தெய்வ வழிபாடுகளை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்டு காமாட்சி, ராஜராஜேஸ்வரி மற்றும் கன்னி தெய்வ வழிபாடு, சப்தகன்னிமாரோட வழிபாடு வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை என்று தவறாமல் செய்யுங்கள். அப்படிப்பட்ட அந்த பெண் தெய்வத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வீட்டில் பிரசாதமாக இட்டு வந்து எல்லோரும் திலகமாக இட்டுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு காரிய வெற்றியை, சித்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான